அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் தோசை அண்ட் ஆப்பம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சோயா கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு தேவையான அளவு சோயாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நல்லா சுட சுட தண்ணியை வந்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கும். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்புமே வந்து சேர்த்து ஊற வச்சுருங்க. அப்போ சோயாவில் வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு பிடிச்சிருக்கும். இப்போ இந்த தண்ணியை அப்படியே நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு திரும்ப வந்து பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே வந்து பிழிஞ்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்து சோயா வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் ரெடி பண்ண தயிர் தான் இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல, திக்காக இருந்தாலும் பரவாயில்ல. தயிரை நல்லா சேர்த்துட்டு அந்த தயிர், அந்த மசாலா, அந்த சோயா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம மசாலாலாம் தாளித்து வர்றதுக்குள்ளே, அதாவது ஒரு 5-6 நிமிஷத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வரைக்கும் மட்டும் இது ஊறி வந்தாலே போதும். இந்த மாதிரி தயிர் சேர்த்து நல்லா வந்து உங்களுக்கு 5 நிமிஷம் போல் ஊற வைக்கும்போது உங்களுக்கு சோயாவோட உள்பகுதி வரைக்குமே மசாலாலாம் நல்லா பிடிச்சி உங்களுக்கு டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ இது ஊறி வரட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஹோல் கரம் மசாலா, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்புமே சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது எல்லாமே பொரிஞ்சு வந்த உடனே மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி நல்லாவே வந்துட்டு ஃபைன் சாப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வந்து வதங்கி வந்துடும். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மசாலா தூள் சேர்க்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு ஒரு தடவை பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே ஒரு 3 பழுத்த தக்காளி பழத்தையும் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்துட்டு நம்ம வந்து உப்புமே சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஆல்ரெடி சோயாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளி வந்து வதங்கி வரட்டும். இப்போ பாதி வதங்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூளுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 1-2 நிமிஷம் போல் நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லாவே வதங்கி உங்களுக்கு வந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிரில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சோயா வந்து நம்ம இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து பிடிக்கிற மாதிரி நல்லாவே வந்து கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து கோட்டிங் ஆகி வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு வேக விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த தயிர் தண்ணியிலே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சோயா நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து அப்படியே மெதுவாக வந்து வற்ற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இதில் கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு பாதி லெமன்லேயே கம்மியாக நீங்கள் ஒரு 1/4 லெமன் மட்டும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க. நான் கொஞ்சமாக கிரேவியாக இருக்கும்போதே நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா கிரேவி இல்லாமல் நீங்கள் நல்லாவே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு நல்லா சுருள கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிரேவி இல்லாமல் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க. இந்த சோயா பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு அண்டு ரசம் சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எல்லார் கூடயுமே சூப்பராக மேட்ச் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவல்ட்ட ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.